السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புல்வாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புலிக்கழித்த பேருபகாரி அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இறைவனின் இறையில்லமாம் திரு கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சந்திக்கிற நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அல்புரிவானாக. புனிதமான இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே நாமெல்லாம் இப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ இதுபோன்ற நாளை சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அல்புரிவானாக என்ற துஆவோடு இந்த ஜுமாவுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் நம் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதம் இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் துவங்குகிறது. அதோடு இந்திய திருநாடு சுதந்திரம் பெற்று 80வது ஆண்டை நாளை தினம் அடியெடுத்து வைக்க இருக்கிறது. ஆக ஒரு மிகப்பெரிய இருபெரும் நிகழ்வுகள் நாளை நடைபெற இருக்கிற இந்த வேளையில் புனிதம் நிறைந்த பூமான் நபி பிறந்த ரபியுல் அவ்வல் மாதம் நாளை பிறக்க இருப்பதால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்த சில செய்திகளை நாம் அறிந்து அப்படியே இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு என்ன பங்கு என்று சொல்லுகிற சில விஷயங்களையும் இந்த நேரத்தில் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் அறிந்து உணர்ந்து
நம்முடைய வாழ்வை முறைப்படுத்துகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்த அல்புரிவானாக. பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நம் உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அகிலத்தார்களுக்கு, உலகத்தார்களுக்கு, அதாவது அருள் கொடையாக வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். பெருமானாருடைய பிறப்பு, பெருமானாருடைய வருகை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அகிலத்தாருக்கு அருள் கொடையாக வந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் என்று சொல்லவில்லை, மாறாக எல்லா மதத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தில் வாழுகிற அத்தனை பேர்களுக்கும் அருள் கொடை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் பிறந்த மாதம்தான் இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் துவங்க இருக்கிற மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி, இஸ்லாமியர்கள் ஈமான் கொண்டவர்களுடைய வெற்றி தோல்வி, அவன் மூமினா மூமின் இல்லையா என்பதை தீர்மானிக்கிற ஒரு செய்தி உண்டு, அவனை தீர்மானிக்கிற ஒரு செய்தி உண்டு. அதை குறித்து பெருமானார் சொல்லுகிற பொழுது, லா யுஹ்மின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா யுஹ்மின் அஹதுக்கும், ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணம் அடையாது, ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணம் அடையாது, அவன் மூமினாக முடியாது. எதுவரைக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, எதுவரைக்கும் என்று சொன்னால் மின் வாலிதிஹி, அவனுடைய அதாவது பெற்றோர்களை விட, வலதிஹி, அவனுடைய பிள்ளைகளை விட, வன்னாஸி அஜ்மஈன், இந்த உலகத்தை விட என்னை நேசிக்காதவரை ஒரு மனிதன் மூமினாக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் எண்ணி பார்க்கிறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை ஈமான் கொள்ளுகிற பொழுது, நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது, நம்முடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, உலகத்தை விட பெருமானாரை நாம் முகப்பத்து வைக்க வேண்டும், நபியவர்கள் மீது நாம் பிரியம் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மூமினாகவே மாற முடியும் என்று சொன்னால், நாம் எண்ணி பார்க்கிறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது பிரியம் இல்லை என்று சொன்னால் அவன் மூமினாக எடுத்துக் கொள்ளப்படாது. இது ஹதீஸ் நமக்கு தருகிற பாடம். வெறுமனே பெருமானாரை பேசுவதும், பெருமானாரை புகழ்வதும், நபி அவருடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லுவது மட்டும் பெருமானாருடைய முஹப்பத் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிற வழி, நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிற வழி, பெருமானார் நடந்து காட்டிய வழி, அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி நடக்கிற பொழுதுதான் அவன் மூமினாக முடியும், பெருமானாரின் மீது நேசம் கொண்டவனாக மாற முடியும். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எனவேதான் பெருமானார் சொல்லுகிறார்கள், இதையெல்லாம் விட நீங்கள் என்னை பிரியும் வைத்தால் மட்டுமே நீங்கள் மூமினாக அல்லாஹ்விடத்திலே பரிணாமம் பெறுகிறீர்கள். இல்லை என்று சொன்னால் இல்லை என்றால் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? ஏன் அல்லாஹ் அந்த பெருமானாரை குறித்து இப்படி சொல்லுகிறான்? கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம உலகத்தில் நாம் பார்ப்போம், சிலர்கள் பிறந்து சரித்திரம் படைப்பார்கள், உலகத்திலே பிறப்பார்கள், பிறந்து அவர்கள் வாழ வேண்டும், வாழ்ந்து பல்வேறு காரியங்களை செய்ய வேண்டும், பல்வேறு காரியங்களை செய்து சமூகத்திலே அவர்களை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்கள் சரித்திரம் படைப்பார்கள், வரலாறுகளை இடம் பிடிப்பார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அல்ல. பிறக்கிற பொழுதே சரித்திர நாயகனாக இந்த உலகத்தில் வந்தவர்கள் பெருமானார், எதிர்பார்க்கப்பட்டு பிறந்தவர்கள் பெருமானார், பிறப்பதற்கு முன்னாலே இப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு பிறந்தவர்கள் பெருமானார். உலகத்துல இந்த பெருமை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல, இந்த பெருமையை உலகத்தில் அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல. நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பிறக்கிற பொழுது ஒரு தந்தை, எனக்கு பிறக்க போகிற குழந்தை என்ன மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியுமா? அல்லது ஒரு தாய், நான் வயிற்றிலே சுமந்திருக்கிறேன், எனவே எனக்கு பிறக்கிற பிள்ளை என்னை போன்று இருப்பான் என்று சொல்ல முடியுமா? அல்லது எனக்கு இப்படித்தான் குழந்தை வேண்டும் என்று எண்ணி அதுபோன்று பிறக்க வைக்க முடியுமா? உலகத்திலே அப்படி ஒரு வரலாறு கிடையாது, இனி அந்த வரலாறு வரப்போவதும் கிடையாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அல்ல.
ஒரு குழந்தை பிறக்கும். பிறப்பதற்கு முன்னால் இறைவன் சொன்ன வார்த்தை, மற்ற வேதங்களிலே தௌராத் வேதம், சபூர் வேதம், இன்ஜீல் வேதம் என்று மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களிலேயே பெருமானாரை குறித்து சொல்லப்பட்டு விட்டது. இப்படி ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இப்படி இருக்கும், அந்த குழந்தையினுடைய அதாவது நிறங்கள் இப்படி இருக்கும், அந்த குழந்தையினுடைய குணாதிசயம் இப்படி இருக்கும், இந்த இடத்தில் பிறக்கும் என்று சொல்லுகிற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பெருமானாரை குறித்து முன்னறிவிப்பு செய்து விட்டான். உலகத்தில் அந்த மாதிரி ஒரு குழந்தைய இதுவரைக்கும் நம்ம பார்க்கல, இனி பார்க்க போவதும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவ்வளவு பெருமைக்குரியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நம்ம எல்லாம் என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு அசட்டை தன்மை நம்மிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் சொன்ன விஷயமாகட்டும், செய்த விஷயமாகட்டும், பெருமானார் காட்டி தந்த விஷயங்களாகட்டும், பெருமானார் அடையாளப்படுத்திய விஷயமாகட்டும், எல்லா விஷயங்களும் இந்த சமூகம் ஏதாவது ஒன்றை மட்டுமே எடுத்து பின்பற்றும், பாக்கி அத்தனையும் ஒதுக்கி வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அது நிச்சயமாக கூடாது, நிச்சயமாக அது கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை முழுக்க முழுக்க பின்பற்றப்பட வேண்டும். அதுதான் மூமினுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, நான் காட்டி தந்த வழி, நான் சொல்லிய வழி, நான் உங்களுக்கு எதையெல்லாம் ஞாபகப்படுத்தியிருக்கிறேனோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். செய்யாத காலம் வருகிற பொழுது உலகம் அழிகிற காலம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். செய்யாத காலம் வருகிற பொழுது உலகம் அழிகிற காலம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உதாரணத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளிவாசல்கள் பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது, இருக்கிறதா இல்லையா? தொழுகைக்கு எத்தனை பேர் நம்ம இருப்போம்? எல்லா பள்ளிகளிலும் அந்த கூட்டம் சேருகிறதா? கட்டப்பட்ட அந்த பள்ளி நிரப்பப்படுகிறதா? இல்லையே, மாற்றங்கள் இருக்கிறது. பெருமானார் கொடுத்த ஆடை கலாச்சாரம் இன்றைக்கு சீரழிந்து இருக்கிறதா இல்லையா? ஆண்கள் முதல் கொண்டு பெண்கள் வரை எல்லாத்துக்குமே சீரழிந்து போயிருக்கிறார். பெருமானார் காட்டிய வழிகள் அத்தனையுமே இன்றைக்கு சன்னம் ஜன்னமாக நகர்த்தப்பட்டு வருகிறது. கியாமத்தை எதிர்பார்க்க சொன்னார்கள் பெருமானார். அந்த காலம் வந்துவிட்டதோ என்று சொல்லுகிற ஐக்கியம் இந்த சமூகத்திற்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவேதான் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரித்திரத்தை உருவாக்கி இந்த உலகத்தில் வந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல நம்ம பார்க்கிறோம், மக்கள் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருப்பார்கள், எத்தனையோ வரலாற்றை படைத்தவர்கள் சரித்திர நாயகர்கள் இருப்பார்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள் இருப்பார்கள், சமூக தலைவர்கள் இருப்பார்கள், நாட்டை ஆண்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் உலக வரலாற்றில் இன்று வரை 2026 இன்று வரை ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் வெளியிடுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் அதிகமானவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இருப்பார் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். உலகத்தில் வேற யாரும் கிடையாது, யாரையுமே சொல்ல முடியாது. எவனா ஒருத்தன் வந்து வீடியோல பேசுவான், அது லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க, 50 லட்சம் பார்த்தது, 50 கோடி பார்த்ததுன்னு சொல்லி இவனே பீத்திக்க வேண்டியதுதான். இவனே பீத்தலாமே தவிர விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா அது அவனே சொல்லிக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் பெருமானார் உலகத்திலே அதிகம் மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் பெருமானார் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இதுவரைக்கும் அந்த சரித்திரத்தை, அந்த கருத்து கணிப்பை உடைப்பதற்கு எந்த தலைவரும் பிறக்கவில்லை. வரலாறுகள் அப்படியே நீங்க பாருங்களேன். அதே போல இன்னொரு விஷயம் கூட இருக்கிறார். உலகத்தில் அதிகமான மக்கள் சதாவும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ் மட்டும்தான். நீங்க எந்த மூலை முடுக்கல எங்க போனாலும் பெருமானாரை பேசுவார்கள், எங்க போனாலும் பெருமானாரை பற்றி பேசப்படும். பாங்கு சொல்லுவதிலிருந்து தொழுகு வைப்பதிலிருந்து ஒருவருக்கொருவர் சந்திக்கிற பொழுது எல்லா நேரத்திலும் பெருமானார் பேசுவார்கள். ஏன் கலிவறைக்கு செல்லுகிற பொழுதும் கூட ஓதுகிற துஆவை ஓதுகிற பொழுது அதை கற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்திலையும் கூட ரசூலுல்லாஹ் மறக்க முடியாது. யோசனை பண்ணி பாருங்களேன். நமக்கெல்லாம் ஒரு சிந்தனைக்கான ஒரு செய்திகள் இதுவெல்லாம். இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதிகமா இந்த உலகத்தில் பேசுகிற மக்கள் அதிகமாக பேசுகிற ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அதே போல ஒருத்தருடைய பெயரை
பேசுவதை விடுங்கள். ஒருத்தருடைய பெயரை உலகத்தில் அதிகமாக கண்ணியத்தோடு சொல்லுகிற ஒரு பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் மட்டும்தான், வேற யாரு பேரையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. தஸ்பி எடுத்து உட்கார்ந்து போட்டு நம்ம இருக்கிற பிரதமர் பேரை சொல்லிட்டு இருப்போமா, முதலமைச்சருடைய பேரை சொல்லிட்டு இருப்போமா, அல்ல மந்திரியினுடைய பேரை சொல்லிட்டு இருப்போமா, அல்லது மன்னருடைய பேரையும் சவுதி மன்னருடைய பேரை சொல்லிட்டு இருப்பாங்களா? யாரும் தஸ்பி எடுத்து கையில் வச்சுட்டு சொல்ல மாட்டாங்க. யாருடைய பேரை சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் பேரை சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு சொந்தக்காரர்கள் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஒண்ணு, எவனோ விளங்கி வச்சிருக்கான், விளங்க வேண்டியவர்கள் விளங்கவில்லை. யாரோ விளங்கி வச்சு வரலாறுகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் விளங்க வேண்டுமோ, யார் அதை கடைபிடிக்க வேண்டுமோ அவர்களுக்கு அது இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி என்பதை நாம் கண்ணியத்தோடு பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே கவலையோடு அதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல பாருங்க, சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு, மதரசால் இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு, எந்த தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு பாக்கியம். மதரசால் இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய 20 பாட்டனாருடைய பேரை சொல்லுங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க. 20 பாட்டனார்களுடைய பேர் ரசூலுல்லாஹ், அவங்க அத்தா, அப்படியே ஒரு 20 தலைமுறைகள் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள், நம்மளும் தெரிஞ்சு வச்சிருப்போம். தயவு செய்து எங்கள்கிட்ட கேட்டுறாதீங்கன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாட்னாருடைய பெயர்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உலகத்தில் எத்தனை தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி பேர் யாருக்கும் தெரியாது, பிரதமர் பேர் அதிகமான திட்டுறதுனால தெரியுமே தவிர, சில ஆளுகள் திட்டுறதுனால கொஞ்சம் பேருக்கு தெரியும். குழந்தைகள் சொன்னாலும் திட்டுவாங்க, காரி துப்புவாங்க, அது தெரியும். ஆனால் அவருடைய பாட்டனாருடைய பெயர்கள் தெரியுமா கேட்டா யாரும் தெரியாது. ஏன் அவ்வளவு தூரம் போறோம்? நம்ம அத்தாமார் இருக்காங்களா இல்லையா? நம்ம அத்தாமார் பேரே முழுமையான தெரியும். காதர் மைதினா காதர் பாஷாவும் தெரியலம்மா, காஜா மைதினா காஜா ஹுசைனா தெரியல அப்படிங்குவாங்க. நம்ம அத்தாவுடைய பெயர்கள் கூட சரியா சொல்ல தெரியாது. பின்ன அவங்க அத்தா பேரை கேட்டா அதுக்கு மேல லைனா கேட்டோம்னு வச்சுங்களேன், உங்க அத்தா பேர் சொல்லுங்கன்னு சொல்லி கண்டிப்பா தாண்டாது. அப்படித்தான் இருக்கு. இப்ப காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இதுவெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய சூழல்கள் எப்படி, ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி அல்ல. நபி அவர்களுடைய பாட்டனார்களுடைய பெயர்களை இந்த உம்மத்து தெரிந்து வைத்திருக்கிறார். உலகத்தில் வேற எந்த தலைவருக்கு அந்த நிலை இல்லை, யாருக்கும் தெரியாது. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு சொந்தக்காரர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம பார்க்கிறோம். அதே போல உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்படிப்பட்ட ஒரு தூதரை அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டா, அவன் எந்த அளவுக்கு அல்லாஹ் பக்குவமாக இந்த உலகத்திற்கு தந்திருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் அல்லாஹ் உலகத்தில் அனுப்பினான். ஆனா யாருக்குமே இந்த ஒரு மகிமை, இந்த ஒரு சிறப்பு கொடுக்கும். அது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இருக்கிற ஒரு இயல்பு, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு தன்மை. வேற யாருக்கு அல்லாஹ் என்ன செய்யல, இந்த தன்மை அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கல. அப்ப தன்னுடைய ஹபீப படைக்க நாடி இறைவன் எந்த இடத்தை தேர்வு செய்யலாம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப எந்த இடத்தை தேர்வு செய்யலாம் கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய நடுப்பகுதி, இன்று வரை உலகத்தினுடைய நடுப்பகுதியாக பேசப்படுகிற மக்கமா நகரத்தில் பெருமானார் உலகத்திற்கு விஜயம் தருகிறார்கள். மக்கமா நகரத்தில் பிறந்தாங்க. அந்த மக்கமா நகரம் சாமானியமான ஒரு சூழல் அல்ல. அல்லாஹ் தேர்வு செய்த இடத்தை பாருங்களேன் எந்த அளவுக்குன்னா, மக்கமா நகரம் அந்த காபாவுக்கு நேரு தான் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குது. அல்லாஹ்வுடைய அரிசி இந்த காபாவுக்கு நேராக இருக்கிறது. இதெல்லாம் வரலாறுகள் நமக்கு தருகிற பாடம். இது அல்லாஹ்வுடைய அரிசி அந்த காபாவுக்கு நேர் மேல இருக்குது. உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒன்று சேரக்கூடிய இடம் அந்த காபாவுடைய இடம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் தொழுகைக்காக வேண்டி திசையை பார்த்து தொழுகிற இடம் காபா. நீங்க எங்க இருந்தாலும் எதை பார்த்து தான் தொழுகணும்? காபாவுடைய திசையை பார்த்து தான் தொழுக வேண்டும்.
இந்தியாவுடைய மக்கள் நம்ம எங்க பார்த்து தொழுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காபாவை சுற்றி 4 மூலைகள் இருக்கிறது. அதுல ருக்குனை யமான் சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக சொல்லப்பட்ட ஒரு மூலை. அந்த மூலை ஹஜ்ருல் அஸ்வத் பக்கத்தில் கூட்டம் இருக்கும். அதே போல இந்த மூலையில ஒரு கூட்டம் இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடம் வந்து அந்த இடத்துல மட்டும் சவுதி அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு கேட்டீங்கன்னா, அந்த மேட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த திரை போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஹஜ்ருல் அஸ்வத்ங்கிற இடத்துலயும் இந்த முக்குலையும் வந்து அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது இருக்காது, அது வெளியில ஓப்பனாவே இருக்கும். அந்த காபாவுடைய சௌத்தியை பார்க்கலாம். அந்த இடத்துல மலக்குகள், லட்ச மலக்குகள் எப்பொழுதும் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அந்த இடம் துஆ கபூலாகக்கூடிய இடம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் அதே மாதிரி கை வச்சு துஆ செஞ்சு காமிச்சாங்க. அதனாலதான் அந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹஜ்ருல் அஸ்வத் பக்கத்துல, அதுக்கு பக்கத்தினுடைய அந்த முக்கில் இருக்கும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த புனிதமான இடத்திற்கு நேராகத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் தொழுதுட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம அந்த காபாவுடைய திசை என்று சொன்னால் அந்த ருக்னே யமான் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்து இந்திய மக்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். ஆக பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த புனிதமான இடத்தில் அல்லாஹ் பிறக்க செய்தான். ஏதோ அங்க பிறந்தாங்க இங்க பிறந்தாங்க மற்ற நபிமார்கள் பிறந்ததை போன்று சர்வசாதாரணமாக சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல அல்லாஹ் பெருமானாரை பிறக்க செய்தான். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபா என்பது சாதாரணம் அல்ல. மனிதனுடைய துவக்கத்தில் இருந்து முடிவு வரை அந்த காபாவுடைய திசைதான். மௌத்தானாவும் கூட நம்ம என்ன செய்வோம், முகத்தை காபா கிபிலாவை பார்த்தா வைப்போம், அப்படித்தானே? மௌத்தானாவும் கூட கிபிலாவை பார்த்து தான் நம்முடைய தலை இருக்கும். அதே போல கபருக்குள்ள கொண்டே வைக்கிற பொழுதும் கூட வைத்த பிறகு கிபிலாவின் பக்கம் முகத்தை திருப்பி விட்டுட்டு தான் அடக்கம் செய்வான். பார்த்துருக்கிறோமா இல்லையா? இல்லை இந்த மௌத்தாயிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. மௌத்தானத்துல எப்படி அடக்கம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு சொல்றோம். அதுதான் மரபு, அதுதான் முறை. அப்ப மௌத்தா போனாலும் எப்படிதான் இருக்கணும், அந்த காபாவின் பக்கம் முகத்தை திருப்பி வச்சிருந்தா என்ன செய்வாங்க, அடக்கம் செய்வார்கள். ஆக மனிதனுடைய ஒவ்வொரு அசைவும் அந்த பகுதியை நோக்கித்தான் இருக்கும். அதனாலதான் அங்க தன்னுடைய ஹபீபை அல்லாஹ் பிறக்க செய்தான். அங்க தன்னுடைய ஹபீபை பிறக்க செய்தான். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம், இறைவன் விரும்பிய இடம் அது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கு பிறக்க செய்தான். நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்று ஒரு அழகு உலகத்துல யாரும் கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும், நபிமார்கள் அழகானவங்க யாரு? யூசுப் நபி சொல்லுவாங்க, யூசுப் நபி அழகானவங்க. அது அல்லாஹ்வால் அறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு அழகு. ஆனால் பேரழகு என்று சொல்லுகிற அழகு பெருமானாரை தவிர உலகத்தில் யாரையும் அல்லாஹ் படைக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஷைத்தானுடைய கோணத்தில் யாரு வேணாலும் கனவுல வருவாங்க. இப்ப நம்மளே இருக்கோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஆகாதவங்க கனவுல வந்து நம்ம வந்து இப்லீஸ் மாதிரி வருவோம். ஏதாவது ஆடு மாதிரி மாடு மாதிரி ஒட்டகம் மாதிரி எல்லாம் வருவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உருவத்தில் உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, மாறி வர முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தை ஒரு மனிதன் கனவுகளை பார்த்தால் அது ரசூலுல்லாஹ் பார்த்த மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அல்லாஹ் எப்படி வச்சிருக்காங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பேரழகை எப்படி வைத்திருக்கிறான். அவ்வளவு மரியாதைக்குரியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஆனா போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க, நம்மள மாதிரி தாங்க அவர் ரசூலுல்லாஹ்க்கு கை இருக்குது, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, கண் இருக்குது, அதெல்லாம் பொருள் கொண்ட மேலையெல்லாம் கொண்டு வைக்க வேண்டியது இல்லை, அவர் நம்மள மாதிரி ஆளுதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தி விட்டால் நம்மளெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவோம். நம்மளெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிறோம். நபி அவர்களை புகழ்ந்தவர்கள், நபி அவர்களுடைய புகழை பற்றி பேசியவர்கள் இன்னும் புகழப்படுகிறார்கள், புகழ்ந்து பேசப்படுகிறார்கள். நபி அவர்களை இகழ்ந்தவர்கள், நபி அவர்களுடைய கண்ணியத்தை குறைத்து மதிப்பிட்டவர்கள், நபி அவர்கள் சராசரி மனிதன்தான் நவுது பில்லாஹி மின்ஹா அந்த வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் இல்லை, காணாமல் போய்விட்டார்கள். நான் உங்களுக்கு பேரெல்லாம் வாசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் எங்கோ போய்விட்டார்கள், எங்க இருக்கிறார்கள் யாருக்கும் தெரியாது, போயிட்டாங்க, முகவரி இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் பெருமானாரினுடைய புகழை பேசியவர்கள் இன்று வரை உலகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். அவர்களை அல்லாஹ் மதிக்க வச்சிருக்கிறான்.
அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது கண்ணியம் என்பது அவ்வளவு சிறப்புக்குரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறான். எனவே தான் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்திலே பெருமானாரை போன்ற ஒரு படைப்பு இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்ற ஒரு சிறப்பு என்பது உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு கொடுக்கல. நம்ம பார்க்கிறோம் அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவங்க. அதனாலதான் உமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தார்களுக்கெல்லாம் அருள் கொடை என்று அல்லாஹ் சொன்னான். உங்களுக்கு எனக்கு மட்டுமல்ல, மாறாக எல்லா மதத்தவர்களையும் இணைத்து அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அற்புதத்துக்கு சொந்தக்காரர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம பார்க்கிறோம் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இன்ஷா அல்லாஹ் நாளை பிறக்க இருக்கிறார். நாளை முதல் இன்று மகரிபிலிருந்து ரபியுல் அவ்வல் பிறை 1 பிறக்கிறது. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தையும் கூட அசட்டையான முறையில் நாம் என்ன செய்யக்கூடாது, கருதிவிடக்கூடாது. அதற்கு செய்ய வேண்டிய கண்ணியங்கள், அந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய அமல்கள், அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய என்னென்ன இபாதத்துகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். செய்து பெருமானாருடைய முஹப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நசீபை நம் அத்தனை பேர்களுக்கு வழங்குவானாக. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை பல்வேறு உபதேசங்களை இந்த சமூகத்திற்கு செய்தார்கள். ஏன் அகிலத்தார்களுக்கு அருமை நபி அவர்கள் அதாவது எல்லா மக்களுக்குமே அருள் கொடை என்று ஏன் அல்லாஹ் சொன்னான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களையும் அரவணைச்சார், எல்லா மக்களோடு இணக்கமா இருந்தார். அந்த பெருமானார் சொன்னதுதான், நாட்டின் மீது நீங்கள் பற்று வையுங்கள், பிறந்த மண்ணின் மீது நீங்கள் பற்று வையுங்கள் என்று சொன்னார்கள். வாக்கிரமா இல்லையா? மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள் பெருமானார், மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். விரட்டப்படுகிற பொழுது, மக்கா நகரத்தை விட்டு பிரிகிற பொழுது காபாவை பார்த்து 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 அழுதவர்களாகவே சென்றார்கள் பெருமானார். மீண்டும் அந்த காபாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணம் பெருமானாருடைய உள்ளம் நிரம்ப இருந்தது என்று சொன்னால், தான் பிறந்த மண்ணின் மீது பெருமானாருக்கு இருந்த அந்த பாசம், அந்த நேசம், அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்திய திருநாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாட்டின் மீது அளவு கடந்த பிரியத்தை வைத்தார்கள். சாமானியமான பிரியத்தை வைக்கவில்லை. 1773 இந்திய திருநாடு, ஆங்கிலேயர்கள் எங்கிருந்தோ உள்ள வர்றா, இந்தியாவுக்குள்ள வியாபாரம் பண்றதுக்காக வேண்டி வர்றா. அதற்கு பிறகு இந்த நாடு அவருடைய கரத்திலே போய் 800 ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவருடைய ஆட்சி அகற்றப்படுகிறது. வியாபாரத்துக்கு வந்தவன் உள்ள பூந்துட்டான், உள்ள பூந்து நாட்டை கைப்பற்றுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. 1773 இந்த நாடு ஆங்கிலேயருடைய கரங்களுக்கு போகிறது. கரங்களுக்கு போய் எந்த மண்ணில் மக்கள் பிறந்தார்களோ அந்த மண்ணில், பிறந்த மண்ணில் அகதிகளாக்கப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது முதலாக குரல் கொடுத்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள். யாரு வேணாலும் மேடையில பேசலாம், இஸ்லாமுடைய வரலாறை வரைக்கலாம். பாராளுமன்ற கட்டடம் இஸ்லாமியர்களால் கட்டப்பட்டது, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு புதிய பாராளுமன்றத்தை கட்டலாம். தாஜ்மஹாலை இடித்துவிட்டு வேறு ஏதாவது கட்டலாம். செங்கோட்டையை தகர்த்து விட்டு நீ நினைவு சின்னம் என்று சொல்லி எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். முகலாய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இறையல்லங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக டெல்லி முதல் கொண்டு எல்லா மாநிலத்திலும் தகர்த்து இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னத்தை நகர்த்தலாம் என்று நீ செய்தாலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதை தோற்று போவார்களே தவிர அதில் வெற்றி கொள்ள முடியாது. காரணம், இந்திய திருநாடு ஆங்கிலேயருடைய கரங்கிரப்பட்ட நேரத்தில், தன் தாய் நாட்டிலே அகதிகளாக்கப்பட்ட நேரத்திலே முதலாக குரல் கொடுத்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள். வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை சுவர்களுக்கு நீ காவியை பூசினாலும் சரி, காவி கொடியை பறக்க வைத்தாலும் சரி,
இந்திய திருநாட்டினுடைய தேசிய கொடியை உருவாக்கியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை ஏற்றுகிற பொழுதெல்லாம் நீ எந்த கோலத்தில் ஏற்றினாலும் சரி, நீ காவி தலப்பாவை கட்டி ஏற்றினாலும் சரி, நீ இருக்கிற பகுதிகள் எல்லாம் காவியாக்கப்பட்டு நீ ஏற்றினாலும் சரி, அந்த சுதந்திர கொடி ஏற்றப்படுகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நினைவுபடுத்தித்தான் ஏறுமே தவிர அதை மாற்ற முடியாது. தேசிய கொடியை மாற்ற முடியுமா? முடியாது. உலகம் உள்ளவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ அதிகாரம் இடத்தில் இருப்பதால் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை மாற்ற முடியுமே தவிர அடையாளங்களை மறைக்க முடியாது. எண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே அற்புதமாக சொல்லித் தருவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னல் அர்த லில்லாஹி யூரிசுஹா மை யஷாஉ மின் இபாதிஹி வல் ஆகிபத்து லில் முத்தகீன். தெளிவாக அல்லாஹ் சொல்லுவான். நாட்டினுடைய நிலையை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, நிச்சயமாக அந்த பூமி என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தம். பூமி என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதே நேரத்திலே அதை தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அதை உறுதியாக்கி விடுகிறான். பூமியில யார் உரிமை கொண்டாட முடியாது. இருக்கிற இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அடியார்களுக்கு சொந்தமா அல்லாஹ் என்ன செய்யறான், அதை ஆக்கலாம், அவ்வளவுதான். அதே நேரத்தில் இறுதி வெற்றி யாருக்கு? ஆக்கிபத்தின் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு வெற்றி என்று நாட்டினுடைய நிலையை குறித்து சொன்ன அந்த வார்த்தை அந்த காலத்தில் இஸ்லாமிய பெருமக்களை வீறு கொண்டு எழ வைத்தது. நாட்டை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய மண் அல்லாஹ்வுக்காக நமக்கு தந்த மண், அதை விடக்கூடாது என்று சொல்லுகிற உணர்வுக்கு இஸ்லாமியர்கள் நான் பார்க்கிறோமா இல்லையா? முதலாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியே இல்லாத பாராளுமன்றம் அமைந்தாலும் சரி, எதிர்கொள்ளக்கூடிய எதிர்க்கட்சிகள் இல்லாத பாராளுமன்றம் அமைந்தாலும் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு ஒப்பந்தம் பேசுவதற்கு ஆங்கிலேயர்கள் யாரை கூட்டா, யாரு கையில சுதந்திரத்தை கொடுத்தா அப்படின்னு கேட்டா, அத்தனை பேர்த்துக்கு மத்தியிலையும் பிரதமராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் இவர்களை பெயரை விட்டுவிட்டு அவர்கள் வாசிக்க முடியாது. அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான். ஆங்கிலேயர்கள் யாரு கையில தெரியுமா சுதந்திரத்தை ஒப்படைச்சாங்க? கண்ணியத்திற்குரியவர்கள் யாரிடத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது தெரியுமா? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபுல் கலாம் ஆசாத், அடுத்து இரண்டாவதாக முஸ்லிம் லீக்கை சார்ந்த முகமது அலி ஜின்னா, அதே போன்று 542 சமஸ்தானம், அதெல்லாம் விரிவா பேசணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பீகாரை சேர்ந்த நவாப், இப்படி 3 பேர்கள். இவங்க 3 பேர்த்த தான் காரணம் இஸ்லாமியர்கள் தான் கடுமையா இருக்கிறாங்க. அதனால 3 பேர்த்த கூட்டு தான் எங்களால முடியல இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இன்னைக்கு இருக்கிறவங்க பேச முடியுமா? நாடு சுதந்திரம் அடைஞ்சதுன்னு பேசுவான், யாரு கையில கொடுத்தான்னு பேச மாட்டான், பேசுன சிக்கிடுவான். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஆக இஸ்லாமிய பெருமக்கள் அவர்களுடைய முயற்சியால், அவர்களுடைய அதிகமான பங்கெடுப்பு, எல்லா மதத்தவர்களும் இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்டிருந்தாலும் கூட அதிக பங்களிப்பும் முதலாக குரல் கொடுத்ததும் இஸ்லாமியர்கள் என்பதை மாற்ற முடியாது. வரலாறுகளை பாருங்க. 1498 மே மாதம் 17ஆம் தேதி, அதாவது முதல் சுதந்திர வீரர் குஞ்ஞாலி குட்டி, அவர்தான் முதல் சுதந்திர வீரர். அதாவது குஞ்ஞாலி மரைக்காரன் என்ன எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படையை திரட்டிக் கொண்டு மிகப்பெரிய யுத்தத்தை கொடுத்தவர்கள் குஞ்ஞாலி மரைக்காயர். இந்த நாட்டினுடைய பற்றவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார். இறுதியில 1537 51 அதாவது கப்பல்கள்ல பயணம் மேற்கொண்டு எதிரிகளை எதிர்கொள்ள சென்று அந்த இடத்திலே ஆங்கிலேயர்களால் தாக்கப்பட்டு மரணித்தார் குஞ்ஞாலி மரைக்காயர் அவர்கள். முதல் ஷஹீத் அவர்கள் தான். நம்ம பார்க்கிறோம், இந்திய திருநாடு சுதந்திரம் வரணுங்கிறதுக்காக வேண்டி, அதாவது உயிர் நீத்தவர்களே அதிகமானவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள். அதே போல அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 1760
நம்மெல்லாம் ஹைதர் அலி, திப்பு சுல்தானுடைய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஹைதர் அலி இருக்கிற வரைக்கும் ஆங்கிலேயர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. ஹைதர் அலி மரணிக்கிறார். மரணித்த உடனே இவர் மரணித்து விட்டார் என்று பெருமூச்சு விட்டார்கள் ஆங்கிலேயர்கள். இனி சுதந்திரமா எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருகிற பொழுது அவர்கள் எண்ணிய மாத்திரத்திலேயே அவருடைய மகன் திப்பு சுல்தான் புறப்படுகிறார். அவர் இருக்கிற வரைக்கும் எவனாலும் வாழாட்ட முடியல. கடைசியில அதாவது 1796 அவர் மௌத்தாயிடுறார். அதற்கு பிறகுதான் இவருடைய தேசங்களும் இவருடைய அந்த வீர விளையாட்டுகள் புறப்பட ஆரம்பிக்கிறது. இஸ்லாமியர்களுடைய பெருந்தலைகள் சாய்ந்த பிறகு இவர்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை கொடுக்கிறார்கள். அதுதான் பல உயிர்கள் பறிபோனது என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். எத்தனை எத்தனை இஸ்லாமிய வீரர்கள். பகதூர் ஷாவுடைய வரலாறு புரட்டி பார்த்தா நமக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு ஆளின் பெருந்தகை. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேசுகிறார், யுத்தம் செய்கிறார். கடைசியில் அவர்களை சிறையை பிடித்து அடைக்கிறார்கள். பசிக்குது என்று உணவு கேட்கிற பொழுது மூடப்பட்ட ஒரு பாத்திரம் அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறார். திறந்து பார்க்கிற பொழுது தன் மக்களுடைய 2 ஆண் மக்களுடைய தலையை அதில் வெட்டி வைத்திருந்தார்கள். அதை பார்த்தால் கதற வேண்டிய பகதூர் ஷா சிரித்தார். ஆங்கிலேயர்களுக்கு கோபம் வந்தது. ஏன்னா உன் பசங்களுடைய தலையை கொண்டு வச்சிருக்க சிரிக்கிற. நான் சிரித்தது தெரியுமா? இந்த நாட்டுக்காக வேண்டி நான் முதல்ல உயிர் கொடுக்கணும் இருந்தாலும் எனக்கு முன்னாடி என் பசங்க உயிர் கொடுத்துட்டாங்களே, அதை நினைச்சு நான் சிரிக்கிறேன் சொன்னார். என்றால் அவர்களுடைய தியாகங்களை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, சிராஜு தௌலா மிகப்பெரிய ஒரு ஆளி. அன்றைக்கு ஜும்மாவுடைய மிம்பர்கள் எல்லாம் சுதந்திர வேட்கையை வேட்டையாடி கொண்டிருந்தார். மிம்பர்களை நின்று கொண்டு இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று மக்களுக்கு மத்தியில் இவார்கள் பிரச்சாரம் செய்தார்கள். மிம்பர்களை நிற்கிற பொழுது சுட்டுத் தள்ளப்பட்டவர்கள் சிராஜு தௌலா. அதனால்தான் இன்று வரை டெல்லியிலே கூனி மஸ்ஜித், ரத்தம் படிந்த மஸ்ஜித் என்று சொல்லி ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த மிம்பர்களை இன்னும் அந்த ரத்தங்கள் படிந்த அடையாளங்கள் இன்றும் சாட்சியாக இருந்து வருகிறது. ஆக இப்படி இந்திய திருநாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்தியாவில் வாழ்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் அதிகம் பாடுபட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இந்த நேரத்தில் நாம் ஞாபகப்படுத்துவதெல்லாம் நாளை இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர கொடி ஏற்றுகிறோம். ஒரு காலம் இருந்தது, நம்ம என்னத்தை போய் கொடி ஏற்றிட்டு அதிகமா எங்கேயுமே பள்ளிவாசல் எல்லாம் கொடி ஏற்ற மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது அதிகமான இடங்கள்ல கொடியேற்ற ஆரம்பித்திருக்கு. எதனால கேட்டா நம்மளை அந்நியனா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பிறகுதான் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் ஒரு உணர்வு வந்திருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவுடைய சுதந்திர கொடி எங்கெல்லாம் ஏற்றப்படுகிறதோ திரளான முறையில் நாம் பங்கெடுக்க வேண்டும். நம்முடைய ஸ்தாபனங்களிலே கொடியேற்றப்பட வேண்டும். பள்ளிவாசல்கள், மதரசாக்களிலே கொடியேற்றப்பட வேண்டும். நாட்டினுடைய பற்றை வெளிப்படுத்த வேண்டும். காலத்தினுடைய கட்டாயம் அது. கொடியேற்றப்படுகிற பொழுது இஸ்லாமிற்கு ஏற்றப்படுகிற கொடியினுடைய புகைப்படங்களை அதிகமாக நாம் ஷேர் செய்வதற்குண்டான இக்கட்டான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அதில் எந்த ஒரு மந்த உணவுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, சோடை போய்விடக்கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு, யார் நம்மை அந்நியர் என்று சொன்னாலும் வரலாறு நிச்சயமாக மறைக்க முடியாது என்பதை மட்டும் ஞாபகப்படுத்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாட்டில் வாழுகிற மக்கள் அனைத்து மக்களும் அமைதியோடு நிம்மதியோடு வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.